ஹாய் ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் ரிலேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் செட் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். ஸோ அப்போ எப்பயுமே எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஈஸியானது என்னென்ன இந்த சிம்பிளிஃபிகேஷன், மிஸ்ஸிங் நம்பர், அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா வேற யார் இருக்காங்க இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், தென் வந்து பார்த்தோம்னா ஸோ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணணும்னா ரிமைனிங் இருக்கிறதுக்கெல்லாம் போகணும். ஓகேவா? சோ இப்ப அந்த மாதிரி அந்த ஆர்டர்ல என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம இந்த பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து என்ன பண்ண போறோம் இப்போ சால்வ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா Q1 Q2 இருக்கு. சோ அது இருக்கட்டும், அப்புறமா சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? அடுத்தது ஒரு டேபிள் சார்ட் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து ஒரு டேபிள் சார்ட். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அரித்மேட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ அரித்மேட்டிக் ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்பர் சீரிஸ் இருக்கு 5 questions. அடுத்தது என்ன இருக்குன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு லைன் சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எனக்கு அப்ராக்சிமேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அப்ராக்சிமேஷன். அப்போ இதை என்ன பண்ணலாம் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ 50 ஆஃப் 550 அப்படிங்கும் போது இது எவ்வளோ டைம்ஸ் வந்துடும் நமக்கு? 11 டைம்ஸ் வந்துருமா? அப்போ 7 11s ஆர் என்னது? 77. ஸோ இங்க டிவைடட் பைங்கும் போது இந்த வேல்யூ எங்க வரும்? எனக்கு இங்க வருமா? 2.81. 2.8 3ன்னு எடுத்துக்கோங்க. 3 into 1 3. So x by 3 இருக்குமா? அப்ப 77 is equal to x by 3 அப்படின்னா 7 3s are 21 carry to 231 எனக்கு எதோட வேல்யூ கிடைக்குது? x ஓட வேல்யூ கிடைக்குது. அப்ப given optionல 231க்கு நியர்பை வேல்யூ யாரு? 230. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 25% ஆஃப் இது என்னன்னு எடுத்துக்கலாம்? நானு 7800 எடுத்துக்கலாமா? 25% டிவைடட் பை 4. so 4 னா 1 9 2 times 20 so 1950. ஓகேவா? சோ அடுத்தது இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க டிவைடட் பை x இருக்கு is equal to 228% of 5 னு கொடுத்திருக்காங்க. இப்ப 228% of 5 நான் என்னன்னு எடுத்துக்க போறேன்னா 228 of 5% அப்படின்னு எடுத்துக்க போறேன். அப்ப 228ல 10% என்னது? 22.8. 5% என்னவா இருக்கும்? 11.4 இருக்குமா? அப்ப இங்க என்ன இருக்கு? எனக்கு 11.4 the whole square இருக்கு. அப்ப 11.4 the whole square அப்படின்னா இத நான் 11 எடுத்துக்கலாமா? which means 121. அப்ப x இந்த சைடு போயிட்டு 11 இங்க வந்ததுன்னா so 1950 divided by 121. so 121 அப்படிங்கும் போது எனக்கு என்ன வருது? 1950. so 10 times na 1210 வந்துரும். அப்ப 10 times 1210 அப்படின்னா 5 times போது 600 something. அப்ப 1800 somethingல ஆன்சர் வரும். அப்ப நியரஸ்ட் வேல்யூ யார் எனக்கு? 15. so 10 times யோசிச்சு பாருங்க. 10 times na 1210. அப்ப 1950 அப்படிங்கும் போது எனக்கு 20 times na எங்க போகுது? ரொம்ப தூரம் போகுது இல்லையா? 20 டைம்ஸ்னா எவ்வளவு வரும்? 2420 வரும். ஆனா எனக்கு இருக்கிறது 1950. அப்ப கண்டிப்பா மிடில்ல தான் இருக்கும் என்னோட வேல்யூ. அதனால தான் நான் எதை சூஸ் பண்றேன்? 15 சூஸ் பண்றேன். சோ நெக்ஸ்ட் 1764 டிவைடட் பை 7. அப்போ 1764ங்கிறது perfect square value. so perfect square value எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் 2 2s are 4 இருக்கலாம், 8 8s are 64 இருக்கலாம், 4 square 16, 4 square 16. so 5 4s are 20. so 20 கம்பேர் பண்ண 17 சின்னதா இருக்கு. அப்ப 42. அப்ப 42 divided by 7. so இங்க என்ன வந்துருச்சு நமக்கு? 42 divided by 7 னா இங்க யார் வந்துருவாங்க நமக்கு? 6. so அப்ப 42 divided by 7 into 10. so into 1 by 10 into 18. ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா 6 times. அப்ப 6 8s are என்னது? 18 into 6 என்னது? 108. அப்ப 108 divided by 10ங்கும் போது 10.8. அப்ப 10க்கு நியரஸ்ட் வேல்யூ யார் எனக்கு? இங்க 10 தானே இருக்காங்க. அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ 1515 85 இருக்கு இல்லையா? சோ ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு? 85 plus 1500 1600. 1600 இருக்கா இங்க? 1600 divided by 39.9 னா 40. which means யார் வந்துருவாங்க நமக்கு? 40. இங்க 43 இருக்கு, minus 43 இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா 40. அப்ப 40 minus 43 எனக்கு ஆன்சர் என்னவா இருப்பாங்க? -3 இருப்பாங்க. so next question. so இங்க 32 anything power 0 யாரு? 1.
அடுத்தது 1296 the whole power 4. 1296 the whole power 4 னா 6 6 are 36. 6ல முடியுதா? 6 6 are 36. 36 into 6 216. 216 into 6 தான் 1296, which means 6 power 4 அப்ப 6 power 4 the whole power 4 அப்படிங்கும்போது 4 4 cancel ஆயிடுச்சுன்னா வெறுமனே 6 மட்டும் தானே இருக்கும். 6 into இங்க யார் இருக்காங்க நமக்கு 36 ஸ்கொயரா? இங்க யார் இருக்காங்க நமக்கு 36 ஸ்கொயர் divided by 6 power 3 into 1 by 4 square. So எனக்கு என்ன பவர் வேணும்? 24 பவர் வேணும். கிளியரா இது? சோ அப்போ 6 பவர் 3 இருக்காங்க. அப்ப 6 கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா எப்படிமா கேன்சல் பண்ணலாம்? இந்த 36 வந்து 6 ஸ்கொயர்னு எழுதுனேன்னா எனக்கு 6 பவர் 4 வரும் இல்லையா? அப்ப இந்த ஹோல் டேர்மையும் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் நானு? 6 பவர் 4னு ரீப்ளேஸ் பண்ணலாமா? அப்ப இங்க 6 பவர் 3 இருக்கு, இங்க 6 பவர் 3 கேன்சல் பண்ணா ரிமைனிங் இருக்கும். அப்ப 6 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்ப 6 ஸ்கொயர், சோ இது வந்து எனக்கு மேல போகும் இல்லையா? அப்ப 4 square is equal to, அப்போ எனக்கு பேஸ் டிஃபரெண்டா இருந்து பவர் சேமா இருந்ததுன்னா பேஸை மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 24 ஸ்கொயரா? அப்ப 24 ஸ்கொயர் is equal to 24x அப்படின்னா x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க? 2 இருப்பாங்க. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 2. கிளியரா இது? அப்ப இது முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போக போறோம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்த்திருந்தோம், குவாட்ராட்டிக் பார்த்திருந்தோம் இல்லையா? சோ அதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எங்க இருந்தது நமக்கு? ஓகே 61ல மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்தது. ஸோ அது ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 114 எல்லாமே வந்து சின்ன சின்ன டிஃபரன்சஸ் தான் இருக்கு. அப்போ சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருந்ததுன்னா த்ரூ அவுட் இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. அப்போ டைரக்டா நான் என்ன பண்ணலாம்? அடிஷன்ல போகுதான்றதை பார்க்கலாம். ஸோ இங்க வந்து 2 ஆட் பண்ணிருக்காங்க, இங்க வந்து 4 ஆட் பண்ணிருக்காங்க, இங்க 8. 2 4 ஆயிருக்கு, 4 8 ஆயிருக்கு. அப்ப டபுள் ஆயிருக்கு. 2ங்கிறது 4னா டபுள், 4ங்கிறது 8னா டபுள். அப்ப 8ங்கிறது டபுள்னா இது டெஃபினட்டா இங்க என்னவா தான் இருந்திருக்கும்? 16ஆ தான் இருந்திருக்கும். அப்ப 128 plus 16னா யார் வந்துருவாங்க? 4. 144 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ 63 73 114 கொடுத்திருக்காங்களா? அப்ப இங்க எனக்கு என்ன டிஃபரன்ஸ் கிடைக்குது? 3. இங்க என்ன டிஃபரன்ஸ் கிடைக்குது? 10. இங்க என்ன டிஃபரன்ஸ் கிடைக்குது? 17. இங்க என்ன டிஃபரன்ஸ் கிடைக்குது? 24. சோ அப்ப 3 10 17 24 ஒரு ஆர்டரே இல்லாம இருக்கு. அகைன் என்ன பண்ணலாம்? நான் இதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எடுக்கலாம். அப்ப 7, இங்கேயும் 7, இங்கேயும் 7. அப்ப த்ரூ அவுட் என்ன பண்ணு டிஃபரன்ஸ் கிடைக்குது? டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்ல எனக்கு 7 கிடைக்குது. அப்ப 114 பிளஸ் 24 அடுத்ததும் என்னவா தான் இருக்கும்? 7ஆ தான் இருக்கும். அப்ப 24 பிளஸ் 7 யாரா இருப்பாங்க? 31. அப்ப 145 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். 114 31 145 தான் என்னவா இருக்கும்? நமக்கு ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 18 வந்து அப்படியே பாதியா இருக்கு, 9 அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. அப்பனா டெஃபினட்டா இது 0.5 இருந்திருக்கும், இது into 1 இருந்திருக்கும். 0.5 into 1 இது என்னவா இருந்திருக்கும்? 1.5. 9 into 15 தானே 135. அப்ப 1.5. அப்ப 0.5 into 1 1.5 into 2. அப்ப 13.5 னா 26 27. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். So 5 14 41 86 149. So இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 9. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன கிடைக்குது நமக்கு? 41 26 27. So again இங்க பார்த்தோம்னா 45. இங்க என்ன டிஃபரன்ஸ் கிடைக்குது? 63. அப்ப 9 ஓட மல்டிபிள்ஸா தான் இருக்கு. 9 வந்து into 2 into 3. 9 வந்து into 3, 9 into 5, 9 into 7. அப்ப கண்டிப்பா அடுத்தது 9 into 9 தான் இருக்கும். அப்ப 9 into 9 யார் வருவாங்க? 81. அப்ப 149 plus 81 அப்படிங்கும் போது நமக்கு 230 வரும் இல்லையா? அப்ப என்னோட given ஆப்ஷன்ல யார் இருக்காங்க? 230. 149 plus 81 யாரு? 230. அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். So next question. 4 வந்து எப்ப 24 மாறும்? சோ நிறைய அப்ப பாருங்களேன், 4ன்னு ஆரம்பிக்கிறது 1440 என்ன ஆயிடுச்சு? எனக்கு போயிடுச்சு. 4ன்னு ஆரம்பிச்சது எங்க போயிடுச்சு? 4ன்னு ஆரம்பிச்சது 1440க்கு போயிருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க என்ன நடந்திருக்கு? மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு. என்னால டெஃபினட்டா என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். 4 எப்ப 24 ஆகும்னா into 6. 24 எப்ப 120 ஆகும்னா into 5. 120 எப்ப 480 ஆகும்னா into 4. 480 எப்போ 14? அப்போ 265 into 6 into 5 into 4 னா டெஃபினட்டா இங்க into 3 இருக்கும். அப்ப இது என்னவா தான் இருக்கும்? into 2 தான் இருக்கும். அப்ப 1440 into 2 அப்படிங்கும்போது என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 2880 இருப்பாங்க. கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? சோ அடுத்தது நம்ம பார்த்துட்டு வந்த ஆர்டர்ல சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சாச்சு, அப்ராக்சிமேஷன் முடிச்சாச்சு. அடுத்தது மிஸ்ஸிங் நம்பர்ஸும் என்ன ஆயிடுச்சு? நம்பர் சீரிஸும் எனக்கு முடிஞ்சிருச்சு. சோ அடுத்தது என்ன இருந்ததுன்னா நமக்கு குவாட்ராட்டிக் இருந்தது. சோ குவாட்ராட்டிக் பார்க்கலாம்.
ஸோ குவாட்ராட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 இருக்கு 85 இருக்கு. ஸோ 85 என்னன்னு எழுதலாம் நான் 17 into 5 எழுதலாமா 17 into 5 எழுதலாம். ஸோ 6 வந்து என்னன்னு எழுதலாம் 3 2s are 6 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ 17 into 2 34 5 3s are 15 34 15 49 அப்போ 34 15 divided by 6 divided by 6. அடுத்தது 10 2s are 20 5 4s are 20 அப்போ 5 divided by 2 4 divided by 2 அப்போ 15 by 6 னா யார் வருவாங்க 5 by 2 5 by 2 னா யாரு 2.5 34 by 6 அப்படின்னா 5 point something தானே ஆன்சர் வரும் 5 times 30.4 அப்படிங்கும் போது 5.6 somethingல ஆன்சர் வரும். அப்ப 5.6 somethingல இங்க ஆன்சர் வரும். 5 by 2 அப்படிங்கும் போது இங்க 2.5 4 by 2 அப்படிங்கும் போது இங்க என்ன வந்துரும் எனக்கு 2 வந்துரும். 2.5 கம்பேர் பண்ணும்போது இது கிரேட்டர் இது ஈக்குவல் 2.5 ஓட இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் ஈக்குவல் 2 ஓட இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் கிரேட்டர். அப்ப எனக்கு வந்த சைன் பார்த்தோம்னா கிரேட்டரும் ஈக்குவலும். அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் யாரா இருப்பாங்க கிரேட்டர் than or equal to இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். So 9 152. So 152 இங்க 3 3s are 9 இருக்கு. இங்க 152 இருக்கு. So 152 அப்படிங்கும் போது divided by 4 எடுத்தோம்னா எனக்கு என்ன ஃபேக்டர்ஸ் கிடைப்பாங்க 38 வருமா? அப்ப 38 into 4 அப்ப 38 into 4 152 கிடைச்சிருவாங்க நமக்கு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா 38 74 வரணுமா 4 3s are 12 12 3s are 36. ஸோ 38 36 தான் என்னவா இருக்கும் என்னோட ஃபேக்டர்ஸா இருக்கும். அப்போ 38 36 அப்போ டிவைடட் பை 9 டிவைடட் பை 9. ஸோ இங்க மைனஸ் இருக்கனால எழுதும்போது பிளஸ்ல தான் எழுதுவோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு. இங்க என்ன இருக்கு அப்படின்னா 4 2s are 8 இருக்கு. இங்க 75ங்கும் போது 15 5s are 75 இருக்கு. அப்ப எனக்கு 49 வர மாதிரி ஃபேக்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 40 15 வரல 30. அப்ப அகைன் 5 15க்கு எடுத்தோம்னா 3ம் 5ம் எனக்கு ஃபேக்டர்ஸா கிடைப்பாங்க. ஸோ அப்ப இந்த டைம்ல நான் பண்ணும்போது எனக்கு யார் கிடைப்பாங்க 3 2s are 6 6 5s are 30 அகைன் 20 இதுவும் வரல. ஸோ அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட ஃபேக்டர்ஸை 2 into 2 into 2ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்க 3 into 5 into 5 இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்க நான் ஃபேக்டர்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கும் போது 5 3s are 15 அது இருக்கட்டும் 5 2s are 10 10 2s are 20 80 போகுதா? ஸோ இதுவும் வராது 2 2s are 4 எனக்கு என்ன வேணும் 49 வேணும் இல்லையா? 49னா 15 போக 34 வர மாதிரி இங்க ஃபேக்டர்ஸே இல்லையே நமக்கு. ஸோ அப்போ 25 3 2s are 6 6 2s are 12 12 2s are 24 35 25 35 24 வருதா? சரி 25 24 வருதா? அப்ப 25 24னா எனக்கு கிடைச்சிருச்சு ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ 25 24 அப்படிங்கும் போது டிவைடட் பை 8 டிவைடட் பை 8. அப்போ எனக்கு நான் சால்வ் பண்ணும்போது என்ன வரும்னா எனக்கு 38 டிவைடட் பை 9 அப்படிங்கும் போது 4 times 36 2னா 4.2 சம்திங்ல இங்க எனக்கு வேல்யூ வரும். இங்க 4 இருக்கு. 25 by 8 அப்படிங்கும் போது 3.1 சம்திங்ல ஆன்சர் வரும். இங்க 3 இருக்கு. அப்ப 3.1 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க கிரேட்டரா இருக்காங்க. 3 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு வேல்யூஸும் கிரேட்டரா இருக்கு. அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் யாரா இருப்பாங்க x greater than y இருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. So 14 இருக்கு. So 14 அப்படிங்கும் போது 7 2s are 14. So 7 2s are 14. So 27 அப்படிங்கும் போது 27 வரணும். 4 3 12 இருக்கு இல்லையா? அப்போ 27 னா 9 3s are 27. இங்க 9 வந்துரும் இங்க 3 வந்துரும். 9 கம்பேர் பண்ணும்போது less than 3 கம்பேர் பண்ணும்போது greater. அப்ப less than greater வந்துச்சுனாலே கண்டிப்பா relationship cannot be என்னவா தான் இருக்கும் established தான் இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ இங்க எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கு எனக்கு சேமா இருக்கு. அதுதான் இங்க நமக்கு கிடைச்சிருக்கிறதுலே ஒரு நல்ல விஷயம். சோ அப்போ இங்க 70 எப்படி எழுதலாம் அப்படின்னா 18 into 5 ன்னு எழுதலாமா? சோ 5 3s are 15. சோ 5 3s are 15 18 அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படினாலும் 18 into 5 14 into 5 தானே 70. சோ அப்ப இங்க என்ன வந்துரும் நமக்கு 14 into
5. So 5 3s are 15. 15 into 14. So எனக்கு அந்த 210 வந்துரும். இங்க 29 இருக்கு. அப்ப 15 14. இங்க 15 14 தான் எனக்கு ஃபேக்டர்ஸா இருக்கும். இங்க 114 அப்படிங்கும்போது 114 வந்து எந்த டேபிள்ல பிரிக்கலாம்? நம்ம 114 அப்படிங்கும்போது 6 டேபிள்ல பிரிச்சோம் அப்படின்னா இங்க 6 வந்துரும். 16 are 6. 19 into 6 தான் வந்து யார் வராங்க நமக்கு? 114 வராங்க. அப்ப 19 into 6 அப்படிங்கும்போது எனக்கு 37 வரணும். 6 3s are 18. அப்ப 19 18 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஃபேக்டர்ஸா இருக்கும். சரியா? அப்ப இப்ப நான் கம்பேர் பண்றேன். இங்கேயும் divided by 3, இங்கேயும் divided by 3 அப்படிங்கறனால இங்க நான் divided by 3 பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது. கோஎஃபிஷியன்ட் சேமா இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல. அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? நானு ப்ரோசீட் பண்ணிக்கலாம். 19 கம்பேர் பண்ணும்போது 15 less than 14 less than 18 ஓட கம்பேர் பண்ணும்போது 15 less than 14 less than. அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் என்னவா தான் இருப்பாங்க? x less than y ஆ தான் இருப்பாங்க. கிளியரா இது? நெக்ஸ்ட் क्वेश्चन. So 81. So 81 அப்படிங்கும்போது யாரா இருப்பாங்க நமக்கு? 81க்கு 27 வர மாதிரி ஃபேக்டர் சொல்லணும் அப்படின்னா 9 9s are 81. கிளியரா? அப்ப 9 2s are 18. 18 into 9. So factors வந்துடுச்சு. 36 72 9 8s are 72. அப்ப இங்கேயும் எனக்கு கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்காங்க அப்படிங்கறனால டிவைட் பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது. சோ 9 ஓட கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் ஈக்குவல், 8 ஓட கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் கிரேட்டர். அப்ப ரெண்டு சைன் தான் வந்தது, ஒன்னு கிரேட்டர் இன்னொன்னு ஈக்குவல். அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் எங்க இருக்கு? x greater than or equal to y தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். சரியா? அப்ப இது வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தாச்சு, நம்பர் சீரிஸ் பார்த்தாச்சு, குவாட்ராட்டிக்கும் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம்? நம்ம சார்ட் பார்க்கலாம். லைன் சார்ட் இருந்தது இல்லையா? சோ அப்ப இங்க லைன் சார்ட் இருக்கு. சோ லைன் சார்ட்டை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ லைன் சார்ட் பார்க்க போறோம். ஸோ லைன் சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, ஸோ அதோட வேல்யூஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதுல உங்களுக்கு கிளியரா இருக்காது. ஸோ அதனால அந்த வேல்யூஸை மட்டும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னா எழுதி போட்டுடுறேன். ஸோ என்னது? எக்ஸ் ஒய் 16 17 16 17 18 19 20 21. ஸோ எக்ஸ் ஒய் எழுத போறோம். ஸோ எக்ஸ் ஒய் என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா 360 440 600 550 360 440 600 550 440 680 660 580 440 400 320 520. ஸோ இதுதான் வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து தெளிவா இந்த லைன்ஸ் எல்லாமே தெரியும். சரியா? ஸோ அதனால கவுண்ட் பண்ணி எழுதிடலாம். இங்க 50 இருக்கு, 100 இருக்கு. அப்ப 0 to 50 அப்படிங்கும் போது இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு லைனோட வேல்யூ என்னவா இருப்பாங்கன்னா 10 20 30 40 50. 50 வந்துடுச்சுன்னா 60 70 80 90. சரியா? அப்போ ஒரு லைனோட வேல்யூ வந்து 10. ஸோ அதான் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் எக்ஸ்போர்ட்டட் பை கண்ட்ரி எக்ஸ் டிக்ரீஸ்ட் பை வாட் பர்சன்ட் ஃப்ரம் 18 to 20. ஸோ 18 to 20 எனக்கு எக்ஸ்ல எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 160. இங்க 600 இருக்கு இல்லையா? இங்க 440 இருக்கு இல்லையா? 600க்கும் 440க்கும் எவ்வளவு கம்மியாயிருக்கு? 160 கம்மியாயிருக்கு. ஸோ 160 divided by, so decreased percentage கேக்குறனால denominatorல highest value into 100. கிளியரா? இப்ப 0000 கேன்சல் ஆயிரும். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு யார் வருவாங்க? 3 டைம்ஸ், இது 80 டைம்ஸ். அப்ப 80 divided by 3 அப்படிங்கும் போது, so 80 divided by 3 னா 2 டைம்ஸ் வந்து 6 carry to 26. அப்ப given ஆப்ஷன்ல 26 ரிலேட் பண்ணி இருக்க கூடியது இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन.
What is the average number of fans exported by country X in 2017 and 18 together? X 17 and 18 together. 440, 600, total ayanachu 1040. So 1040 average number கேக்குறனால 1040 divided by 2. Sum கேக்குறாங்க. Plus average number of fans exported by country Y in 19 and 20 together. 19 and 20 together company Y. 0, 2, 10 divided by 2. அப்ப ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது 2060 அப்ப 2060 divided by 2 அப்படிங்கும்போது கண்டிப்பா என்னோட ஆன்சர் யாராதான் இருப்பாங்க 1030 இருப்பாங்க. Next question. What is the respective ratio between total number of fans exported by countries X and Y together in 2017? So total number of fans exported by countries X and Y together in 2017. 17ல X உம் Y உம் சேர்ந்து total number of fans வந்து பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு 760. Number of fans exported by same countries together in 2018. XY 2018 அப்படிங்கும்போது இங்க யார் இருக்காங்க நமக்கு 1000. So 1000 அப்படிங்கிறது இங்க given optionல யாரு 25 multiple தானே அப்ப இது வராது இது வராது இது வராது அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒருத்தர் தான் எனக்கு என்னவா இருக்க போறாங்க ஆன்சரா இருக்க போறாங்க அப்போ 0 get cancel 76 அப்படிங்கும்போது இது 19 times இது 25 times 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 19:25 இருப்பாங்க. Next question. If the number of fans exported by countries X and Y decreased by 15% and 25% respectively from 2021 to 2022, what was the total number of fans exported by countries X and Y together in 2022? அப்போ company X 2021ல 680 இதுல இருந்து 15% கம்மி பண்ணணுமா 10% 68 5% 34 அப்போ 68 34 அப்படிங்கும்போது 102 680ல 102 போச்சுனா ரிமைனிங் என்னப்பா இருக்கும் 680ல 102 போச்சுனா யார் வந்துருவாங்க நமக்கு 8 67 57 578 so அப்ப 15% decrease பண்ணியாச்சுனா எனக்கு என்ன கிடைக்குது 102 so 578 then அதே மாதிரி எனக்கு Y லையும் 25% குறைஞ்சிருக்கு அப்ப 660 அப்படிங்கும்போது 25% குறையுதா so 2021ல 25% னா remaining 75% அப்ப 660 னா 1 4s are 4 carry 2 6 times 165 into 3 அப்ப 6 5 3s are 15 carry 1 6 5s are 6 3s are 18 19 495 அப்ப 8 இங்க இருக்கு 5 இங்க இருக்கு என்ன கேட்டாங்க total number of fans exported அப்ப 8 plus 5 னா 30 னா given optionல 3 வச்சு முடியற ஒரே ஒரு ஆன்சர் யாரு 1073 clear இது next question number of fans exported by country X in 2019 country X in 2019 550 is what percentage of the total number of fans exported by countries X and Y together in 2016 X and Y together in 2016 வந்து பார்த்தோம்னா 360 plus 520 880 550 divided by 880 into 100 ஓகேவா 5 times 8 times so 100 by 8 னா 12.5 அப்ப 12.5 into 5 அப்படிங்கும்போது என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 62.5 இருப்பாங்க கிளியரா இது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல தெளிவா தானே இருக்கீங்க சோ இப்ப அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ அப்ப நமக்கு இப்ப வரைக்கும் 20 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு ஈஸியா சால்வ் பண்ணி முடிச்சாச்சு சோ அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க again ஒரு டேபிள் சார்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம் சோ இந்த டேபிள் சார்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா so companies இருக்கு XYZ so XYZ என்ன பண்ணிருக்காங்கன்னா
4 different yearsல manufacture and export பண்ணிருக்காங்க. So எவ்வளவு manufacture பண்ணாங்க, அதுல export எவ்வளவு பண்ணாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நோட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா number of manufactured and exported books given in hundreds. So given values எதுல இருக்கு அப்படின்னா hundredsல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இங்க 900 னா into 100 அப்படிங்கிறது மீனிங். கிளியரா? அப்போ இதுக்கு நம்ம வச்சு क्वेश्चनக்கு போகலாம். क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா what is the respective ratio between the number of books manufactured by company S in all the given years together and by company Y in all the given years together. அப்ப Z manufacture வந்து பார்த்தோம்னா all the given years together அப்படிங்கும்போது 500 600 1100 1100 plus 800 1900 1900 plus 900 2800 60 plus 20 2880. ஓகேவா? so next one என்ன கொடுத்திருக்காங்கன்னா company Y all the given years இதுவும் manufacture தான். so 920 800 1700 1800 40 60 900 800 1700 1800. so again 1800 plus 800 1800 900 900 3600. so 0 0 get cancel. 9 table la cancel பண்ணோம்னா 32 40 4:5. 8 table la cancel பண்ணா 4:5. given option la என்னோட answer 4:5. next question. number of books exported by company Y decreased by what percent from the year 2016 to 2019. so exported by company Y. so company Y exported 16 to 19. so 16 வந்து பார்த்தோம்னா 276, 19 வந்து பார்த்தோம்னா 152. so எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க 16 to 19 எக்ஸ்போர்ட். so இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு 48, அங்க வந்து பார்த்தோம்னா ஒரு 76. so 48 76 அப்படிங்கும்போது டிஃபரன்ஸ் என்ன கிடைக்குது நமக்கு? 11 12 124. so 124 divided by 276 into 100. so 276 ல 50% வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50% யாரா இருப்பாங்க? 138 இருப்பாங்க. 50% வந்து 138. இது வந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 16 கம்மியா இருக்கு. அப்ப 16 கம்மியா இருந்தாதான் 124 வரும். அப்ப 16 அப்படிங்கிறது 10% எவ்வளவு? 27.6. அதுல பாதி 5%. அப்ப அதுல பாதி 5% னா 5% குறையுமா? அப்போ 5% குறையுதுன்னா 50 minus 5% னா 45%. அப்ப ஆன்சர் டெஃபினட்டா எனக்கு எதோட நியர்பைல இருக்க போகுது? 45க்கு நியர்பைல இருக்க போகுது. அப்ப ஆன்சர் 44.92 இருக்கும். கிளியரா இது? சோ ஆல்ரெடி டினாமினேட்டர்ல இருந்து எப்படி வேல்யூஸ் இருக்கணும்ங்கறத சொல்லியாச்சு. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? In the year 2015 the total number of books manufactured by all the given companies together was 85% of the total number of books manufactured by all the given companies together in the year 2016. 2015 ல எவ்வளவு books வந்து manufacture பண்ணிருக்காங்கன்னா 2016 ல எவ்வளவு books manufacture பண்ணிருந்தாங்களோ அதுல 85%. எந்த கம்பெனி? 2016 ல. அப்போ 900 920 900 900 1800 1800 plus 500 2300 2320. so இதுல 85%. clear-ஆ? next, what was the total number of exports in the year 2015 by all the given companies together if it constituted 1/6 of the total number of manufactured books that year? so இவ்வளவுதான் வந்து எனக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 2015 ல manufacture பண்ணிருக்காங்க. இதுல 1/16 என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு கொடுத்திருக்க கூடிய வேல்யூ வந்து manufacture and export given in hundreds. so அப்ப hundreds அப்படிங்கும்போது into 100. கிளியரா? இப்ப இத நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கும்போது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம். இங்க 17 இருக்கு, இங்க வந்து அந்த 100 இருக்கட்டும், நமக்கு தேவைப்படும். சோ இங்க வந்து பார்த்தோம்னா எவ்வளவு டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ். அகைன் 8 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா again 8 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க யார் வந்துருவாங்க நமக்கு? 8 டேபிள் அப்படிங்கும்போது 2 times 18
2 times 16 carry 7 9 ஓகேவா சோ அப்போ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 4 இருக்கு அப்ப இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணா இங்க என்ன வருது எனக்கு 25 அப்ப எனக்கு இங்க என்ன மல்டிபிள் வருது 25 மல்டிபிள் வருது 25 மல்டிபிள் அப்படினா எனக்கு இருக்கிற ஆப்ஷன் யார் மட்டும்தான் ஒருத்தர் மட்டும்தான் சரியா 25 மல்டிபிள்னா நம்பர் ends with 00 50 75 சோ இப்படி தான் வந்து எனக்கு 25 இதுல தான் எனக்கு முடியும் அப்ப given ஆப்ஷன்ல இங்க ஒரு ஆன்சர் இருக்கு இங்க ஒரு ஆன்சர் இருக்கு அப்ப ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் என்னோட ஆன்சரா இருக்க போறாங்க அப்ப இங்க வந்து பார்த்தேனா 9 sevens are 63 63 into 5 3 into 5 5 அப்ப என்னோட ஆன்சர் எதுல தான் முடியும் 5 ல தான் முடியும் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் சோ சால்வ் பண்ணனும்ங்கற அவசியம் கிடையாது யூனிட் பிளேஸ் வச்சு என்ன பண்ணலாம் நான் ஆன்சர் சொல்லலாம் what percent of the number of books manufactured by company Y in the year 2016 were exported so 2016 exported so 276 ல manufactured by company Y in the year so 920 manufacture பண்ணி அதுல 276 export பண்ணிருக்காங்க அது எவ்வளவு percentage அப்படினு கேக்குறாங்க அப்ப 0 get cancelled 2 has to become 6 suppose 1 times இது 3 times அப்ப எவ்வளவு percentage வருது 30% வருது அப்ப given option ஓட answer 30 What is the average number of books that were manufactured by company X in all the given years together? Company X in all the given years together அப்படிங்கும்போது so 900 900 1800 okay 1800 50 plus 50 100 1900 1900 plus 1500 900 900 1800 50 50 1900 so 1800 1900 so 900 plus 800 2700 3420 so 3420 divided by 4 so 8 times 32 carry 2 so 00 சேர்த்துக்கோங்க ஏனா into 100 so 5 times அப்ப 85 னா ஆரம்பிக்கிற ஆப்ஷன் யார் மட்டும்தான் இவங்க மட்டும்தான் so இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் so next question பார்க்கலாம் next question என்ன கொடுத்திருக்காங்க arithmetic problem கொடுத்திருக்காங்க so இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா a boat takes 576 minutes to travel from point x to y and then come back to point x so x ல இருந்து y க்கு போயிட்டு y ல இருந்து x க்கு வரதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படினா 576 minutes எடுத்துக்குது distance between point x and y வந்து பார்த்தோம்னா 84 km அப்போ 84 km upstreamல போய் இருந்ததுனா ரிட்டர்ன் வரும்போது 84 km downstreamல வந்திருக்கும் இப்போ இங்க என்னன்னா the respective ratio between speed of the boat அப்ப போட்டுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 6:1 போட்டுக்கும் ஸ்ட்ரீமுக்கும் உள்ளது அப்போ எனக்கு என்ன வேணும்னா ஸ்பீட் ஆஃப் தி போட் டவுன் ஸ்ட்ரீம் சரியா அப்ப ஸ்பீட் ஆஃப் தி போட் டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது போட்டோட ஸ்பீட் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் நானு ஆட் பண்ணணும் ஆட் பண்ணா என்ன மல்டிபிள் பா வருது ஆட் பண்ணா 7 பார்ட்ஸ் வருது இல்லையா அப்ப கண்டிப்பா என்னோட டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடோட வேல்யூ யாரா இருக்க போறாங்க 7 மல்டிபிளா இருக்க போறாங்க அப்ப given ஆப்ஷன்ல என்னோட given ஆப்ஷன்ல யாரு 7 மல்டிபிள் கிடையாது 7 மல்டிபிள் இது 7 மல்டிபிள் இது 7 மல்டிபிள் கிடையாது இதுவும் 7 மல்டிபிள் கிடையாது இதுவும் 7 மல்டிபிள் கிடையாது அப்ப என்னோட ஆன்சர் என்னது 21 கிளியரா இது நெக்ஸ்ட் क्वेश्चन PQR invest in a business and the share of their investment is in the respective ratio 1/4 4/5 5/6 so எப்பவுமே ஒரு ரேஷியோ இதுல இருக்க கூடாது ஃபிராக்ஷன்ல இருக்க கூடாது சோ அப்ப இத நான் சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கும்போது 4 5 6 க்கு LCM எடுத்தா 4 க்கும் 6 க்கும் LCM எடுத்தா என்ன வரும் நமக்கு 12 12 க்கு 5 க்கு LCM எடுத்தா 60 so 60 அப்படிங்கும்போது 15 P Q R so P ஓட இன்வெஸ்ட்மென்ட் வந்து 15 Q ஓட இன்வெஸ்ட்மென்ட் என்ன கிடைக்கும் அப்படினா 48 R ஓட இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தோம்னா 50 so இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு after 3 months from the start of the business Q withdraws half of his investment so business ஆரம்பிச்சு 3 மாசத்துல யார் வந்து half of the investment வெளியில எடுத்துறாங்கன்னா Q அப்ப 3 months வரைக்கும் தான் 48 இருக்கும் அப்ப 3 monthsல half of the amount withdraw பண்ணிட்டாங்கன்னா remaining 24 தான் இருக்கும் அப்ப profit வந்து 41515 so எவ்வளவு profit வந்து Q ஓடது அப்படினு கேக்குறாங்க அப்ப remaining 9 months இருந்திருக்கும் இத இவங்க எல்லாரும் businessல கடைசி வரைக்கும் இருந்திருப்பாங்க அதனால into 12 so அப்ப 3 டேபிளால கேன்சல் பண்ணோம்னா இது 4 times இது 1 times இது 3 times இது 4 times so 15 4s are 60
48 72 48 72 அப்படிங்கும்போது 50 50 plus 70 120 200 ஓகேவா so 20 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 times 6 times இது வந்து 10 times so அப்போ ஓவராலா வந்து பார்த்தோம்னா எனக்கு Q ஓட ப்ராஃபிட் ஷேர் தேவைப்படுது அப்ப Q ஓட ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கும்போது 6 பார்ட்ஸ் டோட்டலா எவ்வளவு பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு 10 16 19 பார்ட்ஸ் so அப்ப இந்த 19 பார்ட்ஸ் தான் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 41515 கிளியரா அப்ப நமக்கு யாரோடது வேணும் நமக்கு Q ஓட ப்ராஃபிட் ஷேர் வேணும் அப்ப 6 பார்ட்ஸ் எவ்வளவுன்னு என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ எப்படி கண்டுபிடிக்கலாம் ஓகே இதெல்லாம் கரெக்ட்டா சால்வ் பண்ணியாச்சா 48 24 into 3 72 72 plus 48 அப்படிங்கும்போது 120 20 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 times 6 times 10 times so 16 19 so 19 parts தான் 415 னா 6 parts எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் 21 so 3 multiple வச்சு சொல்றதும் கஷ்டம் தான் so இப்ப டைரக்டா என்ன பண்ணிதாகணும் சால்வ் பண்ணிதாகணும் so 19 டேபிள்ல சால்வ் பண்ணோம் அப்படினா 2 times வந்து 38 carry 3 119 19 carry 16 161 19 into 5 95 so 19 into 5 95 19 into 8 9 8 are 72 7 8 152 so 8 times வந்து 152 95 5 times okay va appo 6 5s are 30 carry 3 6 8s are 48 51 carry 5 6 plus 5 11 so கடைசில 110 முடியறது எந்த ஆப்ஷன் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா இது நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन When a certain sum of money is invested for 15 years at 15% simple interest per annum, it amounts to rupees 58,500. For how many years should the same sum of money, inga principal same irukku, be invested to earn the same amount? Amount to eppadi irukku same irukku of interest at the rate of 9% simple interest per annum. அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம் இத? இங்க எனக்கு principal same. அது மட்டும் இல்லாம அமௌண்ட்டும் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எனக்கு பிரின்சிபல் சேம் அப்படின்னா நான் டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் சோ 15 into 5 15 into 15 வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்காங்க எனக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா 15 years 15% simple interest எனக்கு எவ்வளவு வந்து அந்த சம்ம வச்சு எனக்கு எவ்வளவு வந்து அமௌண்ட் ஆகுதுன்னா 58,500 சோ இப்ப வந்து எத்தனை வருஷம் for how many years அதே சேம் சம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன் to earn the same amount எனக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கணும் சேமா இருக்கணும் at the rate of 19% simple interest per annum அப்போ எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க இந்த இடத்துல ஈக்குவலா இருக்காங்க அதுதான் விஷயம் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க இந்த இடத்துல ஈக்குவலா இருக்காங்க அப்போ இங்க இன்ட்ரெஸ்ட்ங்கும் போது 15 years 15% per annum 9% எத்தனை வருஷம் எடுத்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ 3 3s are 9 5 3s are 15 1 3s are 3 5 3s are 15 t is equal to 25 years clear next one a dealer offers 4% discount on the marked price of a certain item and thereby makes a profit of 32%. So, என்ன நடக்குது அப்படின்னா marked priceல 4% discount கொடுக்கும்போது and அப்ப அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா 32%. என்னதான் அவர் 4% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் அப்ப 100% வந்து என்னோட மார்க்டு பிரைஸ்னா அந்த பொருளுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காரு 4% டிஸ்கவுண்ட் போக அந்த பொருளை 96% என்ன பண்ணிருப்பாரு செல் பண்ணிருப்பாரு சோ அப்ப அதுல இருந்து அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 32%. அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் 132% இருக்குமா if the marked price of the item was rupees 9,600 how much discount should he offer on the marked price so as to make a profit of 21%? அப்ப இதானே மார்க்டு பிரைஸ்ல மேட் பண்ண டிஸ்கவுண்ட்
செல்லிங் பிரைஸ் இல்லையா, அவர் அந்த விலைக்கு தானே வித்திருப்பாரு. சோ அப்ப எங்க நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, அதே பொருளுக்கு how much discount should be offer on the marked price so as make a profit of 21% on the item. அப்ப 21% வந்து செல்லிங் பிரைஸ் வரணும்னா 121%. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு டிஸ்கவுண்ட்டுக்கு அந்த பொருளை என்ன பண்ணிருப்பாரு, செல் பண்ணிருப்பாருன்னு என்ன பண்ண சொல்றாங்க, கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப 96% தான் வந்து 132% அப்படின்னா 121 எவ்வளவு கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப சால்வ் பண்ணோம்னா 11 டேபிள்ல சால்வ் பண்ணா இது 12 டைம்ஸ், இது வந்து பார்த்தோம்னா 11 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது வந்து பார்த்தோம்னா 8 டைம்ஸ். அப்ப 88%. அப்ப 88% வந்து செல்லிங் பிரைஸா இருந்ததுன்னா இனிஷியலா இது 100% தானே. அப்ப 12% தான் என்ன பண்ணிருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. கிளியரா? 88% வந்து செல்லிங் பிரைஸ்னா மார்க்டு பிரைஸ்ல இருந்து தானே டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு பொருளை விற்பேன். அப்ப மார்க்டு பிரைஸ் 100%, இதுல 88%க்கு செல் பண்ணிருக்கேன்னா 12% டிஸ்கவுண்ட் கொடுத்து 88%க்கு என்ன பண்ணிருக்கேன், நான் செல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். So next question. At present, Ali is 18 years elder to Kia and Eddie is 12 years elder to Kia. So, Ali வந்து கியாவை விட 18 years elder, எடி வந்து கியாவை விட 12 years elder. So, ஆலிக்கும் எடிக்கும் உள்ள percentage ratio வந்து பார்த்தா 9:7. So, அப்ப எப்படி எழுதலாம் இத? 9/7 is equal to k plus 18 divided by k plus 12. Clear? அப்ப 9k plus 108 is equal to 7k plus 7 8s are 56, 5 126. அப்ப 9k 2k difference 2k, 7k na 2k, 126 ல 108 போச்சுன்னா 12 plus 6 18. அப்ப k ஓட வேல்யூ என்னது, 9. அப்ப கையோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஏஜ் வந்து பார்த்தோம்னா 9 இயர்ஸ். சரியா? நம்ம கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி கையோட ஏஜ் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. பெர்சன்டேஜ் வந்து 9னா 3 இயர்ஸ் பிஃபோர் அவளோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும், 6 இயர்ஸா இருந்திருக்கும். புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் கொஸ்டின். A man pays 15% of his salary as a tax. So அப்போ ஒரு மேன் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட சேலரியில 15% வந்து டாக்ஸா பே பண்றாரு. அப்ப ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து என்ன பண்றாரு, 1/5 வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரு. அப்போ 100% சேலரி வாங்குறாரு அப்படின்னா அதுல 15% என்ன பண்றாரு, டாக்ஸ் கட்டுறாரு. சரியா? இப்ப 15% போக ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 85% இருக்கும். இந்த 85%ல வந்து 1/5 அவங்க அப்பா கிட்ட கொடுத்துறாரு. அப்ப 1/5னா into 1/5. அப்ப 17% வந்து யார்கிட்ட போயிடுச்சு, அப்பா கிட்ட போயிடுச்சு. கிளியரா? ஆல்ரெடி ஒரு 15% வேற போயிடுச்சு. அப்ப டோட்டலா வந்து ஆல்ரெடி ஒரு 15%. அப்ப டோட்டலா இது வரைக்கும் எவ்வளவு போயிருக்கு அவர் கையில இருந்து, 32% போயிடுச்சு. அப்ப 100%ல 32% வெளியில கொடுத்தது போக ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளவு இருக்கு, 68% இருக்கு. அண்ட் கீப்ஸ் ₹12,000 as petty cash. 68% இப்ப அவர் கையில இருக்கு. சரியா? இந்த 68% குள்ளதான் யாரும் வருவாங்க, இந்த 12,000 rupees petty cashம் வரும். அது மட்டும் இல்லாம the rest he invested in LIC and fixed deposit in the respective ratio 5:8. If he invested ₹15,000 in LIC, how much did he pay as tax that month? So அப்போ இங்க டைரக்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா LICக்கும் fixed depositக்கும் உள்ள ரேஷியோவை கொடுத்துட்டு LICல 15,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 5 parts தான் 15,000 அப்படின்னா 8 parts யாரா இருப்பாங்க, 24,000 இருப்பாங்களா? அப்ப 15,000 plus 24,000. சரியா? அப்ப இது ரெண்டும் சேர்த்து எவ்வளவு வருது நமக்கு, 39,000. இந்த 39,000 தான் ரெஸ்ட். அது மட்டும் இல்லாம 12,000 பெட்டி கேஷா கையில வச்சிருக்காருல்ல, சோ பிளஸ் ஒரு 12,000. டோட்டலா என்னாச்சு, 51,000. அப்ப இந்த 51,000 தான் 68%. அப்ப 68% வந்து எதுக்கு ஈக்குவல்னா 51,000க்கு ஈக்குவல். அப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னா டாக்ஸா என்ன பே பண்ணிருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. டாக்ஸா அவர் பே பண்ணது எவ்வளவு, 15%. அப்ப 68% வந்து 51,000னா 15% எவ்வளவுன்னு என்ன பண்ணணும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப 17 டேபிள் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படிங்கும் போது இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் 3,000. சோ அடுத்தது கேன்சல் பண்ற மாதிரினா 15 3s are 45, 45,000 divided by 4.
ஓகே so 1 4s are 4 1 4s are 4 double 1 வச்சு எங்க ஆன்சர் ஆரம்பிக்குது இது given optional answer 11250 next question பார்க்கலாமா next question so area of a rectangle is equal to the area of a square whose diagonal is 4 root 5 so area of a rectangle வந்து யாருக்கு equal அப்படினா area of a square so area of a square whose diagonal அப்ப area of a square whose diagonal 4 root 54 னா square ஓட diagonal formula என்னது a root 2 ஆ a root 2 யாருக்கு equal 4 root 54 க்கு equal அப்ப root 2 ஐயும் இதையும் cancel பண்ணனா a ஓட வேல்யூ என்னது 4 root 27 புரியுதா அப்ப ஸ்கொயர் வேல்யூ அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் யாருக்கு ஈக்குவல் a ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்ப a ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் 16 into 27 16 into 27 the difference between length and breadth அப்போ L க்கும் length உம் breadth உம் யாருக்கு ஈக்குவல் 16 into 27 க்கு ஈக்குவல் அப்போ breadth க்கும் length க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா 6 மீட்டரா இருக்கு இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கணும் எனக்கு 6 மீட்டரா இருக்கணும் அப்ப இத எப்படி சேஞ்ச் பண்ணலாம் நான் இத 6 மீட்டரா கொண்டுட்டு வரணும்னா 8 2s are 16 9 3s are 27 so அப்போ 8 3s are 24 9 2s are 18 so இப்படி நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது 24 8 3s are 24 9 2s are 18 கிளியரா லெந்த் எப்பவுமே அதிகமா இருக்கும் breadth கம்பேர் பண்ணும்போது அப்போ எனக்கு என்ன கிடைக்குது length வந்து 24 breadth வந்து 18 கிடைச்சிருச்சா so அப்போ what is the perimeter of the rectangle ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்னது 6 கிடைக்குது இல்லையா அப்போ இந்த வேல்யூஸ் கரெக்ட் what is the perimeter of the rectangle அப்ப 2 of l plus b என்ன அப்படினு கேக்குறாங்க அப்ப l plus b ஓட வேல்யூ என்னது 24 plus 18 ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 42 so 42 2 into 42 னா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் 84 ஆ இருக்கும் கிளியரா இது next question பார்க்கலாம் next question in 120 liters mixture of milk and water percentage of water is only 40% so 120 liters of mixture இருக்கு so 120 ல 40% வந்து எனக்கு என்னவா இருக்காங்க வாட்டரா இருக்காங்க அப்ப 40% னா மில்க்குக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ என்னவா இருந்திருக்கும் 60% ஆவும் 40% ஆவும் இருந்திருக்கும் இல்லையா புரியுதா வாட்டர் வந்து 40% னா மில்க் 60% தானே அப்ப என்ன ரேஷியோல இருந்திருப்பாங்க 3:2ங்கற ரேஷியோல இருந்திருப்பாங்களா சோ அப்ப 120 அப்போ 120 3:2 ரேஷியோல பிரிச்சோம்னா divided by 5 அப்படினா யார் வந்துருவாங்க 24 into 3 னா இனிஷியலா milk வந்து 72 liters இருந்திருக்கு 24 into 2 னா இனிஷியலா water 48 liters இருந்திருக்கு a milkman gave 45 liters of this mixture to a customer அப்ப 45 liters வந்து என்ன பண்றாரு அவரு கஸ்டமர் கிட்ட கொடுத்துறாருன்னா எப்பவுமே நான் வெளியில போறது எதே ரேஷியோல தான் போகும் the same ரேஷியோல தான் போகும் அப்ப 45 liters 3:2 னு பிரிக்கும்போது எவ்வளவு வெளியில போயிருச்சுன்னு சொல்லலாம் இல்லையா அப்ப divided by 5 னா 9 9 3s are 27 9 2s are 18 சரியா அப்போ 27 liters வெளியில போயிடுச்சு 18 liters என்ன ஆயிடுச்சு வெளியில போயிடுச்சு அப்ப ரிமைனிங் எவ்வளவு மில்க் இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா 5 6 45 அதே மாதிரி வாட்டர் வந்து பார்த்தோம்னா 30 liters இருக்கும் கிளியரா சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா and then added 15 liters of pure milk இப்போ என்கிட்ட remaining 45 liters of pure milk இருக்கு அதுல நான் 15 liters of pure milk add பண்றேன் எனக்கு 30 liters of pure water இருக்கு அதுல நான் 10 liters of pure water add பண்றேன் இப்படி add பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் quantity of milk and water in the new mixture கேக்குறாங்க அப்ப இங்க 60 இருக்கு இங்க 40 இருக்கு கிளியரா அப்ப ரேஷியோ அப்படினு பாக்கும்போது ரெண்டு பேருக்கும் உள்ள ரேஷியோ யாரா இருப்பாங்க 3:2 ஆ இருப்பாங்க கிளியரா அது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல so next question so கொடுத்திருக்கிறது அப்படியே proceed பண்ணா we will get the answer so next question a bag contains 5 white balls 5 red balls and 6 green balls if 2 balls are picked at random what is the probability that at least one ball is green அப்படினு கேக்குறாங்க so அப்ப டோட்டலா எவ்வளவு balls இருக்கு 10 16 balls இருக்கு 16 ballsல இருந்து நம்ம எத்தனை ball எடுக்க போறோம் 2 balls எடுக்க போறோம் அப்ப 16c2 அப்ப எடுக்கிறதுல எனக்கு அட்லீஸ்ட் 1 பால் வந்து என்னவா இருக்கணும் கிரீனா இருக்கணும் அப்ப அட்லீஸ்ட் 1 கிரீன்னா இப்போ நான் கிரீன்ல இருந்து 1 எடுத்தேன்னா ரிமைனிங் 2 பால் எடுக்கணும்ல ஒரு பால் கிரீன்ல இருந்து எடுத்துட்டேன்னா இன்னொரு பால் நான் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 10 பால்ல இருந்து எடுப்பேனா அப்ப 10c1 பிளஸ் இப்ப அடுத்தது சோ அட்லீஸ்ட் 1ங்கும்போது கண்டிப்பா ஒரு பால் வந்து நான் கிரீன்ல எடுக்கணும் இல்ல ரெண்டு ஒண்ணுத்துக்கும் மேலயும் நான் எடுக்கலாம் அட்லீஸ்டோட மீனிங் என்ன அப்படின்னா மினிமம் டு மேக்ஸிமம் அப்ப மேக்ஸிமமா 2 பால் எடுக்கணும் அப்ப அந்த 2 பாலையுமே நான் எதுல இருந்து எடுக்கலாம் கிரீன்ல இருந்தே எடுக்கலாம்
கிளியரா? அப்ப இதை நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது C1 அப்படிங்கும் போது 6 into 10 60 plus 6C2 அப்படிங்கும் போது 6C2 எப்படி எழுதலாம் நானு 6 into 5 divided by 1 into 2. So 2 na இது 3 times. இப்போ 5 3s are என்னது 15 divided by 16 C2 எப்படி எழுதலாம் 16 into 15 divided by 1 into 2. So 8. 15 8s are 5 8s are 40 120. Okay. So இப்போ 75 divided by 120. Solve பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு 15 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா 15 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் இது 8 டைம்ஸ் அப்ப என்னோட ஆன்சர் என்னது 5/8 கிளியரா யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல பார்த்த வரைக்கும் சோ இதுக்கு அடுத்தது என்ன வருது ஓகே சோ இதெல்லாம் என்ன பண்ணியாச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா சோ இதே மாதிரி அடுத்து வேற ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்ல மீட் பண்ணலாம் Thank you